வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்க்க போறோம். சந்திரமங்கள யோகம். இந்த யோகம் ஏற்படக்கூடிய ராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா கேந்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். இப்போ நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய், அதாவது உங்களுடைய சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தான் அந்த சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த சந்திரமங்கலம் யோகம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கேந்திர ஸ்தானமாகப்பட்ட அந்த 1, 4, 7, 10 இந்த 4 இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மங்களகாரகனாகிய அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள் மிக பெரிய அளவுல ஒரு வெற்றியை தரக்கூடிய பலன்களாக தான் இருக்கும். அதை தான் நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதமுறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் பட்டனும் எனக்கு அடுத்தடுத்து ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு என்ன தகவல்களை சொல்ல முடியுன்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேன். அதனால் மறக்காமல் லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு அந்த சந்திரமங்கள யோகம்ன்றது வரப்போகுது. அந்த சந்திரமங்கள யோகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள். அதாவது எல்லா இடத்துலையும் அந்த ஒரு கஷ்டமாகப்பட்டது, அந்த பிரச்சனையாகப்பட்டது உங்களுக்கு விடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சந்திரமங்கலம் யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடனுடைய அளவு மிக முழுமையாக குறையக்கூடிய நேரம். முழுமையான்னு சொல்றதை விட உங்களுக்கு பாதி அளவு, எங்கடா நம்ம கடனே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள். கொடுத்த நபர்களுக்கு உங்களுடைய கடனை கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க, தவிச்சிட்டு இருக்கிறீங்க. சொன்ன வாக்கையும் உங்களால காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எப்படி அந்த கடனை அடைய போகுது? இந்த 40 நாள் அதுக்கு சாத்தியம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியமாகக்கூடிய நாட்கள். சந்திரனும் அந்த செவ்வாயும் ஆகப்பட்ட அந்த மங்களகாரகனும் சேரும் போது அந்த கடன் முழுமையாக அடையக்கூடிய நேரம், நிரந்தரமான ஒரு வருமானம் வரக்கூடிய நேரம். இதனால் வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் ஒரே இடத்துலையே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு புளிச்சமாவே புளிச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் மகர ராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பயம், உங்கள் உள் மனசில் இருக்கக்கூடிய ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம்தான் உங்களை வெளியில் வர முடியாமல், உங்களுடைய திறமைகளை வெளியில் வளர விடாமல் உங்களை தடுக்கிறது. அதை எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சந்திரமங்கள யோகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது. கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது கிரகங்கள் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா ஆண்டி கூட அரசனாகக்கூடிய ஒரு நேரம். இப்போ அரசன் தான் உங்களுக்கு ஆட்சி பெறாரு. அதனால் அந்த மங்களகாரகன் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் போது நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாகக்கூடிய நேரம். உங்களுக்கு கிரகங்கள் ஒரு உறுதுணையாக இல்லைன்னா அரசன் கூட ஆண்டியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த சந்திரமங்கள யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. 4ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு சுகமான ஒரு ஆடம்பரமிக்க ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம். ஊர்க்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து வியந்து போகும் அளவிற்கு
எப்படி இருந்தா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப பாருங்க ஒரு அளவளாவிய விஸ்வரூப வளர்ச்சி பெற்று இருக்கானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக ஆகி மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு விஷயங்கள், மகிழ்ச்சியான செய்திகள். உங்களுக்குன்னு ஒரு அழகான மனைவியோ கணவனோ இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு குழந்தைகள், இப்படி ஊரே வியக்கும்படி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திருஷ்டிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது நாள் வரைக்கும் இல்லாத வளர்ச்சி உங்களுக்கு இந்த 40 நாளில் அந்த கிரகங்கள் கொடுக்கும்போது ஊரே மெச்சும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்துட்டு இருக்குதுன்னா இந்த 40 நாள் தான் உங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க வேலையில் பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானம், இப்போ பெர்மனண்டா இல்லை டெம்பரவரியா தான் என்னை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடமா நான் டெம்பரவரி போஸ்ட்லயே இருக்கிறேன், என்னை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணணும்னா நிறைய அதற்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெர்மனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த செவ்வாயின்றவர் பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகம், அதே சமயத்தில் நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகம் தான் அந்த செவ்வாய். நீங்க பூர்வ புண்ணியமா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு காரண கிரகமாக தான் இந்த செவ்வாய் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை 200% கொடுப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரம்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க உள்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய சொந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் நீங்க பராமரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பராமரிப்பீங்க. அதே சமயத்துல நீங்க பிறந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய நேரம், இதற்குண்டான ஆயத்தங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அந்த திருமண வாய்ப்புகள் கூடி வந்தாலும் நீங்க அந்த 40 நாள் கழிச்சு நீங்க உங்களுடைய திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சந்திரமங்கல யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய தசா புத்திப்படி பலன்கள், இந்த சந்திரமங்கல யோக பலன்கள் மாத்திரம் முழுமையா மாறுபடும். ஏன்னா கோச்சார நிலவரப்படி சந்திரமங்கல யோகம் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்திலே சில பேருக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கும். உங்களுடைய மகர ராசிக்கு 4ஆம் இடத்துலயே செவ்வாய் இருப்பாரு, இப்போ அங்கேயே செவ்வாய் வராரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாகிறதுக்கு, இருமடங்கு ஆகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புள்ள காலம்தான் சொல்லணும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.